எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராணிஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு மசால் வடை தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 400 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 5லேருந்து 6 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை 4 மணி நேரம் கழித்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்க போகிறாங்க. ஒன்றும் பாதிகமானு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப சாஃப்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா கடிக்கும் போது வடை உங்களுக்கு அந்த கொரகொரப்பு கிடைக்காமல் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, ஒன்றும் பாதிகமாக. அப்போ தான் முழுசாக இருக்க கடலைப்பருப்பெல்லாம் உங்கள் வாயில் கடிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி, நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இது கூட நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்க போகிறோம். இன்னும் உங்கள் வடை மணமாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அது 2 கைக்கு நடுவில் வச்சு லேசாக தட்டி நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ இதை நல்லா காஞ்சிட்ருக்க எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். நல்லா நிறம் மாறணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வடையை வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வரும். மேலே இருக்க பார்த்து நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். சிம்லே வச்சு நல்லா வடையை பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மின்னும் பின்னும் பரட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி கலர் மாறினதும் அதை எடுத்துக்கோங்க. ஆஹா, முறுமுறுன்னு வடை தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.